நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டே 2 படப்பிடிப்பையும் முடித்துவிட்டு வெளிநாடு பறந்து விட்டாரு. இந்த ஆண்டு முழுக்க முழுக்க கார் பந்தயங்கள்ல தான் கலந்து கொள்ள போறேன் அப்படின்னு உறுதியாக அதிலேயே தன்னுடைய நேரத்த செலவழித்துக் கொண்டும் இருக்காரு. இவர் தொடர்ச்சியாக கலந்து கொண்ட 4 கார் பந்தயங்களிலுமே பதக்கங்கள வென்று இந்தியாவிற்கே பெருமை சேர்த்திருக்காரு. இவருக்கு பலருமே வாழ்த்துக்கள தெரிவித்த நிலையில, இந்த ஆண்டு நம்ம ஏகே அவர்களுக்கு பத்மபூஷன் விருதுமே அறிவிக்கப்பட்டு அதனையுமே பெற்றுக்கொண்டாரு. இந்த ஆண்டு நம்ம ஏகே அவர்களுக்கு மிகவும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதனை மேலும் சிறப்பாக்க இந்த ஆண்டு இறுதியிலேயே ஏகே 64 படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களா. சோ அதற்கான வேலைகள்ல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அதி தீவிரமாக இருக்காரு. அண்மையில கூட இதனை உறுதியுமே பண்ணாரு. சோ படத்துடைய இயக்குனர் நான் தான், கண்டிப்பாக ஏகே 64 படத்தை செம்மையாக இயக்குவேன் அப்படின்னு கான்பிடென்டாக சொல்லியிருந்தாரு. இவருடைய இயக்கத்துல நம்ம ஏகேவுடைய நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. நம்ம ஏகே அவர்களுக்கு எத்தனை கெட்டப் கொடுக்க முடியுமோ அத்தனை கெட்டப்புகளையுமே இந்த படத்துல கொடுத்திருந்தாரு ஆதிக் அவர்கள். அதற்காகவே இவருக்கு இன்னொரு படத்தை தூக்கி கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு ரசிகர்களுமே சொன்னாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்களுமே அதனையே முடிவெடுத்து ஆதிக்க நம்பி மீண்டுமே களமிறங்கியிருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதற்கட்ட வேலைகள் அதி தீவிரமாக போயிட்டு இருக்காம். முதலாவதாக படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டுட்டாங்க. இதற்கான டெஸ்ட் ஷூட் பாத்தீங்கன்னா 2 மாதத்திற்கு முன்பே முடிஞ்சிருச்சா. சமீபத்துல ஏகே அவர்கள் சென்னை வந்து போனதுமே அந்த டெஸ்ட் ஷூட்டை எடுத்துட்டாராம். சோ அதனையே ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆதிக் முடிவு பண்ணிருக்காரு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகவுமே இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.